டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புதிய பார்வை ஆசிரியரும் சசிகலாவின் கணவருமான நடராஜன் நேற்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 74. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு அவரது உடல் சொந்த ஊரான தஞ்சை மாவட்டம் விளார் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அருளானந்தம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கணவர் நடராஜன் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் 15 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டது. நேற்று பிற்பகல் சிறையில் இருந்து புறப்பட்ட சசிகலா சாலை மார்க்கமாக விளார் கிராமம் சென்றடைந்தார். வரும்போது யாரிடமும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்த சசிகலா நீண்ட நேரம் அழுதபடியே இருந்துள்ளார். இதற்கிடையில் சரியாக இரவு 7:15 மணியளவில் நடராஜன் உடல் வீட்டிற்குள்ளே கொண்டு செல்லப்பட்டது. அப்போது கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரே காரில் சசிகலா மற்றும் தினகரன் தஞ்சாவூர் சென்றனர். அப்போது தொண்டர்கள் கூட்டம் காரை சுற்றி நின்று கொண்டிருந்ததால் 10 நிமிடங்களுக்கு மேல் சசிகலா காரிலேயே அமர்ந்து பின் வீட்டுக்குள் அழுது கொண்டே சென்றார். அவரது இறுதி சடங்குகள் இன்று நடத்தப்பட்டு மாலை உடல் தகனம் செய்யப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.